சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமே இவ சேட்டை பண்ண மாட்டா. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. எனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுங்கிற மாதிரி மனசு தவிக்குது. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, என்னை ஏமா பெத்த? நான் கருவுல இருக்கும் போதே என்ன கலைச்சிருக்கலாம்ல. ஒரு பொண்ணு இந்த வயசுக்குள்ள படாத சித்திரவதையெல்லாம் நான் பட்டுட்டு இருக்கேன். வாழ்க்கையில பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். யாருமே படக்கூடாத அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு இருக்கேன். அஞ்சலி, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல மேடம். ஒண்ணும் இல்லன்னா ஏன் அழுதுட்டு இருக்க? மேடம், அது என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம். ஏய், ஒண்ணும் இல்லங்கற, ஆனா கால்ல ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. எங்க? இல்ல கால காட்டு. இல்ல மேடம், எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம். சொன்னா கேளுங்க. காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. இரு பார்க்கலாம். என்ன அஞ்சலி, இப்படி காயமா இருக்கு? இது எப்படி ஆச்சு? அஞ்சலி, ஒன்னதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படி ஆச்சு? அது எப்படி கால்ல இந்த காயம் வந்துச்சு? என்ன நீ, என்னாச்சு? பாரு குணா, அஞ்சலி கால்ல எப்படி காயமாயிருக்குன்னு. ஐயோ, என்னம்மா இப்படி காயமாயிருக்கு? எப்படிமா ஆச்சு? ஐயோ, என்ன அஞ்சலி, எப்படி காயமாச்சுன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? என்னக்கா, என்னாச்சு? செல்வா, அஞ்சலியோட கால்ல பெருசா ஏதோ காயம் பட்ட மாதிரி இருக்கு. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இத பாரு. என்னம்மா, காயம் எப்படி இருக்கு? எப்படி ஆச்சு? அதத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அஞ்சலி, ஏய், இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்ல. அது கீழே ஒரு இரும்பு கம்பி கிடந்துச்சா, அத நான் தெரியாம மிதிச்சிட்டேன். அஞ்சலி, இரும்பு கம்பியை மிதிச்சா எப்படிமா இப்படி காயமாகும்? இல்ல சார், அந்த கம்பி ஏதோ சூடா இருந்திருக்கும் போல இருக்கு. அத நான் தெரியாம மிதிச்சிட்டேன்னா அதான் இப்படி காயமாயிடுச்சு. ஏய், கீழே பார்த்து நடக்க மாட்டியா? இன்னும் என்ன நீ சின்ன குழந்தையா? இப்ப பாரு, கால்ல அடிபட்டு நீ தானே கஷ்டப்படுற. இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ. சாரி, பார்த்து நடந்து போன்னு சொல்றதுதான் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டேன். நீ வாமா, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். வேணாம் சார். ஏங்க, இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம்? இது வெறும் தீக்காயம் தானே. நம்ம வீட்லயே ஆயின்மெண்ட் இருக்கு, அத போட்டாலே சரியாயிடுங்க. குணா, இந்த காயத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி குணா இப்படி பேசுற? இந்த காயத்துக்கு ஆயின்மெண்ட் போட்டா எப்படி சரியாகும்? எனக்கு இந்த காயத்தை பாக்குறதுக்கே பயமா இருக்கு. நீ வா அஞ்சலி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீ பேசாம வா. வா, மெதுவா வா. பத்மா, நீயும் கூடவே போ. போ. ஏங்கா கூட போடி. நான் எதுக்கு போகணும் அவங்க கூட?
அவங்க 2 பேரும் அவளுக்கு சேவகம் செய்யறத பார்க்கவே எனக்கு கடுப்பா இருக்கு. இதுல என்ன வேற போக சொல்றியா? ஐயோ, அவளுக்கு சேவை செய்யறதுக்குலாம் நான் எதுக்கடி உன்னை அனுப்ப போறேன்? கூட ஆள் இல்லைன்னு அவங்க கிட்ட ஏதாவது உளறி தொலைச்சிட போறேன். நீயும் போ. ஓகே ஓகே, நான் போறேன் இரு. சீக்கிரம் போ. பாத்து மெதுவா இரு. மெதுவா செல்வா பாத்து. டோர் தர. ஏறுமா பாத்து ஏறு. அக்கா மெதுவா உட்காரு. மாமா மாமா, நானும் வரேன் மாமா. அதான் அக்காவும் நானும் கூட போறோம்ல, நீ எதுக்கு? இல்ல மாமா, அவ கால்ல அடிபட்டிருக்கு, பார்க்கவே பாவமா இருக்கு. நானும் வரேன். இந்த டிராமாக்காரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏதாவது செஞ்சு அவளை வெளில அனுப்பினாலும் திரும்ப எப்படியாவது உள்ள வந்துடுறா. மொத்தமா அவளை உலகத்தை விட்டே அனுப்பணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப இங்க வீட்டுக்கு தானே வருவா. வரட்டும், இன்னைக்கே இவ கதையை நான் முடிக்கிறேன். ஏமா, நடக்கும்போது பார்த்து நடக்க மாட்டியா? நீ என்ன சின்ன குழந்தையா? கீழே என்ன கிடக்கு ஏது கிடக்குன்னு பார்க்காம இப்படியா காலை புண்ணாக்குவ? கம்பி கீழே கடந்ததா நான் பார்க்கல மேடம். சரி வாங்க, பார்த்து வாங்க.